ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க நீர்க்கட்டி கர்ப்பப்பை வாய் உள்ள வெளியே ரெண்டு பக்கமே இருந்தாலும் யூட்ரஸ் பல்கியாக இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேனாலும் இந்த கழச்சிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. இந்த கழச்சிக்காய் ஒரு காய்க்கு 5 மிளகுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து நல்ல சுத்தமான தேனோடு மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணணும். இதோடைய செய்முறை வீடியோ ஃபுல்லாகவே நான் என்னுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். அது வேணும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நிறைய பேருக்கு எனக்கு நீர்க்கட்டியால் குழந்தை நிற்கலன்றவங்க இதை எப்படி சாப்பிடணுன்னா, பீரியட் 5th டேலேருந்து இதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேருந்து 48 டேஸ் சாப்பிட்ணும். இதை பொடியாக ரெடி பண்ணி அதை தேனில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா, முக்கியமாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இந்த டெம்பரேச்சருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க. நான் எப்போவுமே இதை 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் சாப்பிட்ருக்கேன். எனக்கு குழந்தை நிற்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 6 சென்டிமீட்டர் 2 கட்டு இருந்துச்சு. அதுக்காக நான் சாப்பிட்டேன். 2 சென்டிமீட்டர் இதாலே எனக்கு குறைஞ்சிது. நான் ஆஃப்டர் ஸ்கேன் பிஃபோர் ஸ்கேன் சொல்லி ரெண்டுமே எடுத்து பார்த்து ரிசல்ட்டுனால தான் இதை நான் உங்களுக்கு தைரியமாக வெளியே சொல்கிறேன். நிறைய பேர் கன்னத்தில் முடி வளர்ந்துருக்கும், கழுத்தில் நிறைய முடி இருக்கும். லேடிஸ்க்கு சொல்கிறேன் நான், காது ஓரத்துலலாம் நிறைய முடி இருக்கும். அதுக்கெலாம் பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கும். கர்ப்பப்பை உள்ளே இருக்க நம்ம கருப்பை முட்டைகள் வெடித்து பீரியட்ஸ் மூலிமா வெளியே வராதனால தான் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வருது. மந்த்லி பீரியட்ஸ் வந்தாலும் கர்ப்பப்பை வாயில் அந்த நீர் கட்டி இருக்க தான் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த காய் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு உங்களுக்கு நான் சேல் பண்ணுறேன். நீங்கள் இதை வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். டீட்டெயிலும் என்கிட்ட நீங்கள் பேசிட்டு இதை வாங்கிக்கலாம். இது எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடலாம், இது எந்த மெடிசன் சாப்பிடலாம்.